கிருஷ்ணா, உன்னை பார்த்ததே என் பாக்கியம். வீடு திரும்பும்போது சுதாமாவிற்கு காத்திருந்த அதிசயமே. உண்மையான நட்பு காலத்தை கடந்தும் வாழ்கிறது. கிருஷ்ணர் சுதாமா தெய்வீக நட்பு. சுதாமா கிருஷ்ணரிடமிருந்து விடை பெற்று வீடு திரும்பும் காட்சி இந்த வீடியோவில் நாம் காணலாம். இப்பொழுது நாம் கதைக்குள் செல்லலாம். கிருஷ்ணா, நான் ஈடு இணையற்ற அன்பை பொழியும் உன்னை என் மனதில் எடுத்து செல்கிறேன். எனக்கு அது போதும். எனக்கு விடை கொடு கண்ணா என்று சுதாமா கூறினார். கிருஷ்ணருக்கு சொல்ல வேறு வார்த்தைகள் இல்லாமல் ஏக்கத்துடன் சரி என்று கூறினார். மேலும் கிருஷ்ணர் சுதாமாவின் தன்மானத்தையும் எளிமையையும் பற்றற்ற வாழ்க்கையையும் நினைத்து பெருமிதம் கொண்டார். சுதாமா, நீ உன் கடமையை செய்ய வேண்டும். எனவே நீ சென்று நலமுடன் இருக்க வாழ்த்துகிறேன். சென்று வா சுதாமா என்று அன்புடன் கூறினார். கிருஷ்ணா, நான் உன்னை என் மனதில் எடுத்து செல்கிறேன். எனக்கு அது போதும். சென்று வருகிறேன் என்று சுதாமா கூறினார். சுதாமாவிற்கு கிருஷ்ணரின் மலர்ந்த அழகிய முகம் கண்டதும் அவருக்கு இருந்த மனவேதனை, வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறந்துபோய் அமைதி குடிகொண்டது. எனவே அவருக்கு எதுவும் கேட்கும் உணர்வு கூட அவருக்கு ஏற்படவில்லை. மனநிறைவும் மகிழ்ச்சியும் மனதில் நிறைந்திருந்தது. கிருஷ்ணரை பார்த்த சந்தோஷத்தில் தனது குடும்ப வறுமை நிலை கூட மறந்து போனார் சுதாமா. கிருஷ்ணரின் அன்பிற்கு நன்றி தெரிவித்துவிட்டு தன் இருப்பிடம் நோக்கி புறப்பட்டார். சுதாமா தனது இல்லத்திற்கு செல்லும் வழி முழுவதும் கிருஷ்ணருடன் அளவலாவியதை நினைத்து நினைத்து பூரிப்படைந்தார். கிருஷ்ணரை பார்த்ததில் அவர் மனம் நிறைந்தது. மேலும் மனநிறைந்ததால் பசி தாகம் எதுவும் உணராமல் அவர் வீட்டை நோக்கி நடந்தார். வீடு நெருங்கியதும் அப்போது தான் தன் குடும்பத்தின் வறிய நிலை அவர் உணரத் தொடங்கினார். மனைவி சுசீலா ஆவலுடன் காத்திருப்பாளே, என்ன சொல்வது என்று தவிப்போடு மெதுவாக நடந்தார். சிறிது தூரத்தில் தனது வீட்டைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். தனது குடிசை வீடு மாளிகையாய் மாறி இருப்பதை கண்டார். வீட்டில் தனது மனைவி குழந்தைகளும் புதிய உடைகள் அணிந்து நல்ல உயர்ந்த அணிகலன்கள் அணிந்து சுவையான உணவு உண்டு சந்தோஷமாக இருந்ததை பார்த்தார். இதெல்லாம் நண்பர் கிருஷ்ணருடைய லீலை என்பதை புரிந்து கொண்டார். தனது இல்லம் தங்கத்தால் வேய்ந்து நவரத்தினங்கள் பதித்த தூண்களுடன் கண்கவர் மாளிகையாக பிரகாசித்தது. தாமரை பூத்த தடாகம், பூத்து குலுங்கும் பூஞ்சோலை, அதன் நடுவில் அழகான மாளிகை. அந்த மாளிகை சூரியனின் கதிர்கள் பட்டு மின்னியது. மனம் படபடக்க சுதாமா மாளிகை அருகில் வந்து சேர்ந்தார். அங்கே அவரது குழந்தைகள் விலையுயர்ந்த பட்டு உடுத்தி விளையாடுவதை கண்டார். அவர் வருவதை எதிர்பார்த்து காத்திருந்த அவர் மனைவி சுசீலா ஓடிவந்து கால்களில் விழுந்து வணங்கி ஆனந்த கண்ணீர் வடித்தார். சுவாமி, நீங்கள் கிருஷ்ணரை சந்திக்க சென்ற பிறகு நமது வீட்டில் பல அற்புதங்கள் நிகழ்ந்தது. சுதாமாவின் மனைவி சுசீலா வீட்டில் நடந்த அதிசயத்தை சுதாமாவிடம் எடுத்து கூறும் காட்சி அடுத்த வீடியோவில் நாம் 8ஆம் பாகத்தில் காணலாம். விமர்சனங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தவறுகள் இருந்தால் அதை சரி செய்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். வணக்கம்.